அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன. ராசியின் அதிபதியான சனி பகவானினுடைய நட்சத்திர பெயர்ச்சி, குரு நட்சத்திர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான சனி ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இந்த வேளையில் முழுமையாக நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை என்றாலும் முழுமையாக நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறிவிட்டார். ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி பார்த்தால் முழுமையாக 7.5 சனி நிவர்த்தியடைந்த பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 7.5 சனி நிவர்த்தியடைந்து பல்வேறு வகையான நன்மைகளை வளர்ச்சியை இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வலம் வருகிறார் என்பது திருக்கணிதத்தின்படி பார்த்தால் சனியின் அமைப்பு நிறைவான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே சமயம் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தால் சனி மிகவும் வலுவாக குடும்பஸ்தானமாகிய 2இல் பாத சனியாக அமர்ந்து இறுதி தருவாயில் வக்ரம் பெற்று வலம் வருகிறார். 7.5 சனி முழுமையாக வாக்கிய பஞ்சாகத்தின் நிறைவடையக்கூடிய வேளையில் இருப்பதால் நிச்சயமாக நல்ல மாறுதல் ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பால் மகர ராசிக்காரர்களை தேடி வரும். அவர் ஜென்ம ராசியை நோக்கி நகர்வது பொதுவாக சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட 7.5 சனியில் இறுதி தருவாயில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே சனியின் அமைப்பு திருக்கணிதத்தின்படி முழுமையாக நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இறுதி தருவாயில் இருப்பதால் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் சிரமங்களை நிறைவாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இருந்தாலும் கூட ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருப்பதும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஜென்மத்தை நோக்கி வருவதும் சற்று சாதகமற்ற அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்தவிதமான பணியையும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாது நீங்கள் செய்யக்கூடிய பணியை உறுதியாகவே மற்றவர்கள் முன்னரே செய்திருப்பார்கள். அப்போது அவர்களுடைய அனுபவத்தை கேட்டறிந்து அதற்கு ஏற்றவாறு நீங்கள் செயல்படும் போது மிக சிறப்பாக உங்களுடைய வாழ்வில் வீணாக அடிக்கக்கூடிய வீண் விரய செலவுகளும் நேரங்கள் வீணடிக்கக்கூடிய வாய்ப்பும் உறுதியாக கட்டுக்குள் வருவதால் எளிதில் முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி எளிதில் வரும் என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறாருங்க. ஏனென்றால் மற்றவர்களின் ஆலோசனையை முற்றிலுமாக உதறி தள்ளிவிட வேண்டாம். சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் அந்த ஆலோசனையினுடைய தன்மையை அறிந்தும் செயல்படும் போது பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் என்று ஒரு திட்டமிடுகிறாருங்க. அப்படி அவர் திட்டமிடக்கூடிய வேளையில் அவர் பயணிக்கக்கூடிய பகுதியில் மிக எளிதாக கடக்கக்கூடிய சாலை பகுதி இருக்கிறது. அதன் நடுவில் அதை தாண்டியதற்கு பிறகு பாலைவனம் ஒன்று இருக்கிறது. அதை தாண்டியதற்கு பிறகு மீண்டும் எளிதாக செல்லக்கூடிய பகுதி இருக்கிறது. எனவே இந்த பகுதிகளுக்கு ஏற்றவாறு தன்னுடைய திட்டங்களை மாற்றுகிறார். குறிப்பாக பாலைவன பகுதியில் தேவைக்கு அதிகமாக 2 மடங்கு தண்ணீரையும் 2 மடங்கு உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கொள்கிறார். சாலை வழியில் அவருடைய பாதை பயணம் எளிதாக அமைகிறது. ஆனால் பாலைவனத்தில் நுழைந்ததற்கு பிறகு அவர் கணித்ததை காட்டிலும் அங்கு வெப்பம் அதிகமாக இருப்பதால் ஆற்றல் அதிகமாக தேவைப்படுகிறது. எனவே விரைவில் உணவும் தண்ணீரும் தீர்ந்து விடுகிறது. உணவும் தண்ணீரும் தீர்ந்து விட்டதால் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தண்ணீருக்காக அந்த பாலைவன பகுதியில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். இதற்கு மேல் நகரவே முடியாது, தண்ணீர் கிடைத்தால் மட்டும்தான் ஆற்றலை பெருக்க முடியும் என்று சிந்திக்கக்கூடிய அந்த நபருக்கு தூரத்தில் ஒரு குடிசை வீடு போன்ற ஒன்று தெரிகிறது. அதை பார்த்தவுடன் அங்கு செல்லலாம் என்று விரைவாக செல்கிறார். அப்படி சென்றவுடன் அந்த வீட்டிற்கு வெளியே ஒரு அடி பம்பு ஒன்று இருக்கிறது. அதை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சியில் அந்த பம்பில் தண்ணீர் வரும் என்று நினைத்து அடிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு முறை, 2 முறை, 30, 40
50 என பலமுறை முயற்சி செய்துவிட்டார். அதில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. முற்றிலும் காத்தாக வருகிறது என்பதால் இது வேலை செய்யாது. வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்று உள்ளே செல்கிறார். உள்ளே சென்று பார்த்தால் ஒரு மேஜையின் மீது ஒரு பாட்டிலில் தண்ணீர் இருக்கிறது. அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தன்னுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கிடைத்து விட்டது என்று அந்த பாட்டிலை எடுத்து குடிக்கலாம் என்று பார்க்கும்போது அந்த மேஜையின் மீது ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது. அது என்ன வாசகம் என்றால், இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்தவுடனே குடித்து விடாதீர்கள். ஏனென்றால் அது உங்களுடைய தாகத்தை முழுமையாக தீர்த்து வைக்காது. அதற்கு பிறகு நீங்கள் நினைத்தாலும் இங்கு தண்ணீர் கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக இந்த தண்ணீரை வெளியில் இருக்கக்கூடிய பம்பில் கொட்டி அதற்கு பிறகு அந்த பம்பில் தண்ணீர் இறைக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு தேவையான அளவிற்கு தண்ணீர் கிடைக்கும் என்று அதில் எழுதியிருக்கிறதுங்க. இதை பார்த்தவுடன் அவருக்கு குழப்பம் வருகிறது. ஒருவேளை அந்த பம்பில் இந்த தண்ணியை கொட்டி அடித்ததற்கு பிறகும் தண்ணீர் வரவில்லை என்றால் நிலைமை என்னாகும்? கிடைத்த தண்ணீரும் வீணாகி விடுமே என்ற எண்ணம் வருகிறது. அதோடு மட்டுமல்லாது, இது போதுமா அல்லது அதை முயற்சி செய்யலாமா என்ற ஒரு குழப்பம் அவருக்கு வருகிறதுங்க. இது போன்றுதான் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல நேரங்களில் நம்மளுடைய மனதில் ஒரு செயலை செய்வதற்கு முன் அந்த செயல் குறித்த பல்வேறு வகையான சிந்தனைகள் வருகிறது. அது வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா என்ற பல குழப்பங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கும் நேரத்தில் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்பதால் அதில் இருக்கக்கூடிய பல சங்கடங்களை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். அப்படிதான் இந்த நபரும் அதில் எழுதியிருக்கக்கூடிய வாசகங்களை நம்புகிறார். முழுமையாக தண்ணீர் நிறைய கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த பாட்டிலில் இருந்த தண்ணீர் முழுமையையும் அந்த பம்பில் உள் கொட்டுகிறாருங்க. அதற்கு பிறகு மீண்டும் அந்த பம்பில் தண்ணீரை இறைக்க முயற்சி செய்கிறார். ஒரு முறை, 2 முறை, 3 முறை முயற்சி செய்தாலும் ஒன்றும் வரவில்லை. ஆனால் அதற்கு பிறகு 4, 5 என முயற்சி செய்யும் போது அதில் இருந்து தண்ணீர் சிறிது சிறிதாக வர ஆரம்பிக்கிறது. பிறகு நிறைய தண்ணீர் வருகிறது. அதை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த அந்த நபர் தேவையான அளவிற்கு தண்ணீரை குடிக்கிறாருங்க. அவருடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறார். மேலும் தேவையான அளவிற்கு பாட்டில்களில் தன்னுடைய பயணத்திற்கு தேவையான தண்ணீரை நிரப்பிக் கொண்டார். அதற்கு பிறகு மிக முக்கியமாக அந்த மேஜையின் மீது இருந்த பாட்டிலிலும் தண்ணீரை நிறைய ரொப்பி அந்த மேஜையின் மீது கொண்டு போய் வைக்கிறாருங்க. அப்படி கொண்டு போய் வைத்ததோடு மட்டுமல்லாது அந்த மேஜையின் மீது இருந்த வாசகங்களுக்கு கீழ் அவருடைய கருத்தையும் எழுதுகிறார். இப்போது நாம் நிறைய பேர் படம் பார்த்துவிட்டு அதனுடைய ரிவ்யூ சொல்வோம். அதே போன்று உணவை சாப்பிட்டு விட்டு அதனுடைய ரிவ்யூ சொல்வோம். அதுபோன்று இவருடைய கருத்தையும் இங்கு பதிவிடுகிறாருங்க. அதில் என்ன எழுதுகிறார் என்றால், இது நன்றாக வேலை செய்கிறது என்று எழுதுகிறாருங்க. ஏனென்றால் அவருக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதை செய்கிறார். இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் சரியான முடிவெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழல் நிச்சயமாக வரும். அந்த நேரங்களில் உறுதியாகவே இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு மற்றவர்கள் எப்படி கையாண்டிருக்கிறார்கள், எது சரியான தீர்வாக இருக்கும் என்று சிந்தித்து செயல்படும் போது ராசியின் அதிபதியான சனி பகவான் முழுமையாகவே இந்த வேளையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இறுதி தருவாயில் வலம் வந்தாலும் கூட திருக்கணிதத்தின்படி முழுமையாக 7.5 சனி நிவர்த்தி அடைந்த பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே உறுதியாகவே இந்த வேளையில் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வெற்றிகரமாக அமையக்கூடிய வகையில் முதன்மையான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பால் நிறைவாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறதுங்க. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களுடைய தனிப்பட்ட செயலை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது நிறைந்த வெற்றியையும் உத்தியோகம், தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. புதிய வாகனம் மற்றும் புதிதாக தொழில் துவங்குதல் போன்ற திட்டங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது முதலீடு மற்றும் தொழில் துவங்கக்கூடிய விஷயங்களில் சரியான முடிவெடுக்கக்கூடிய வகையில் மற்றவர்களின் ஆலோசனையையும் சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சனி உறுதிப்படுத்துகிறார். அவரது நட்பு கிரகமான ராகு அவருடன் இணைந்து குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் இருக்கிறார். எனவே குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள், சிரமங்களுக்கு நல்ல தீர்வு
கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உண்டு. ஆனால் அதே வேளையில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருப்பதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை. எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் தலைதூக்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே இதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் மன அமைதியாக வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களில் மட்டும் கூடுதல் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக குழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ல் வலம் வருகிறார். அவருடன் சுக்கிரனும் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை யோகஸ்தானத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குரு பகவான் 6ல் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்க இயலாத அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் பெரிய அளவிலான சிரமம் எதுவும் இல்லை. எனவே கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை உறுதியாகவே இந்த வேளையில் கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல திருப்பத்தை சந்திக்கக்கூடிய வகையில் புத்திரகாரகனின் அமைப்பால் நிறைவாகவே புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம் போன்றவை இந்த வேளையில் நிறைவாக உங்களுக்கு கைகூடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது குறிப்பாக மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு குரு மற்றும் சுக்கிரன் இணைந்து யோகஸ்தானத்தில் வலுப்படுத்துவதால் மகர ராசிக்கார பெண்மணிகள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் மகர ராசிக்கார பெண்மணிகள் எந்த ஒரு காரியத்தை திட்டமிட்டாலும் அவற்றை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. தாய்வழி உறவில் நல்ல உறவு வலுப்படக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல் கிடைக்க இருக்கிறது. குடும்ப முன்னேற்றத்திற்காக கூடுதல் கவனம் செலுத்துவதோடு பல்வேறு வகையில உங்களுடைய பங்களிப்பு மிக சிறப்பானதாக அமைய போகிறது. எந்த செயலை எப்படி செய்தால் எப்படி நன்மை நிறைந்தவையாக அமையும் என்று உயர்ந்த சிந்தனையுடன் பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக 6ல் அமர்ந்திருப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கிறது. தொடர்ந்து வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உடல்நலம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தில் முற்பகுதியில் சூரியன் வலம் வருகிறார், பிற்பகுதியில் அஷ்டமத்தில் நுழைகிறார். உஷ்ண கிரகமான சூரியன் அஷ்டமத்திற்குள் செல்வதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு. அதே போன்று வித்யாகாரகரான புதனும் 6, 7, 8 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். முற்பகுதியில் மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பதால் நினைப்பதை காட்டிலும் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உண்டு. அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க. செவ்வாய் 9ல் வலுவாக இந்த மாதம் முழுவதும் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை, விண்வெளித்துறை, மருத்துவத்துறை என பல துறைகளில் இந்த தருணத்தில் சாதனை புரியக்கூடிய அளவிற்கு வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறார். அவர் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.